இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மேல் ஏற்பட்ட ஒரு அதிருப்தியின் காரணமாக தற்போது தமிழகத்தின் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஞானதேசிகன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து தற்போது புதிய தலைவராக EVKS இளங்கோவன் தற்போது பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது வர இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் தற்போது முன்னாள் தலைவராக இருந்த ஞானதேசிகன் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது தமிழ் மாநில காங்கிரஸுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதற்கான பணிகளை எப்போ தொடங்கும்? முதலில் ஒரு தவறை திருத்திக் கொள்கிறேன். நான் இன்னும் காங்கிரஸ்காரனாகத்தான் இருக்கிறேன். இன்று வரை எதுவும் இன்று அறிவிக்கப்படவில்லை. அறிவிப்பதற்கு முன்பாக கல்யாணம் ஆவதற்கு முன்பே நீங்கள் குழந்தையின் பெயரை கேட்டால் என்னால் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அகில இந்திய காங்கிரஸுக்கு அதிருப்தியாக நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீர்கள். அப்படி அல்ல. நான் சொன்னது சோனியா காந்தி அம்மையாரையோ ராகுல் காந்தியோ அல்ல. நேற்று கூட எல்லா பேட்டிகளிலும் அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது, காங்கிரஸின் மீது மிகப்பெரிய காதல் கொண்டவன் நான் என்று தான் ஊடகங்களிலே நான் பேசினேன். ஆனால் அதை சுற்றி இருப்பவர்களுடைய செயல்பாடுகள், 3 ஆண்டுகளாக நான் பட்ட சிரமங்கள், என்னுடைய சுற்றுச்சூழல் நினைவுகள், என்வாயர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது சரியாக ஆகவே தொடருவது சரியாக இருக்காது என்று கருதி மீண்டும் இந்த மாநில தலைமையை சீரமைப்பதற்கு நான் தடையாக இருக்கவில்லை. 3 ஆண்டு காலமாக எனக்கு துணை இருந்தார். நான் கூப்பிட்ட கூட்டங்களுக்கெல்லாம் வந்தார். மிகச் சிறப்பாக செயல்படுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கட்சியின் தரப்பில் தங்களை அழைத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையா, இல்லை உங்கள் தரப்பில் என்ன தெரிவிச்சிருக்கீங்க? நேற்று நான் ஊடகத்தில் பண்டித நேருவின் பெயரை மறைப்பதற்கும் இந்திரா காந்தி அம்மையாருடைய நினைவு நாளை கூட இந்த நாட்டு மக்கள் மறந்து அழித்து விட வேண்டும் என்பதற்காகவும் மகாத்மா காந்தியின் பெயர் தாங்கியிருக்கிற ஊரக வளர்ச்சி திட்டத்தை மோடி அரசு இப்படி குறைக்க முயற்சி செய்கிறது என்று இந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தான் என் கவலையை தெரிவித்தேனே தவிர அந்த நிலைப்பாடு ஒருபோதும் எனக்கு இருக்காது. உங்களுடைய இனிமேல் வரக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அகில இந்திய காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்குமா, இல்லை தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்குமா? உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.